العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அதனுடைய வேகம் எப்படி இருக்கும், அதை எதிர்ப்பவர்களினுடைய நிலைகள் எப்படி மாறும் என்பதையெல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மிக எளிதாக தங்களுடைய வாய்களினால் இதை ஊதி அணைத்து விடலாம் என்று இதனை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாளர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் இந்த இஸ்லாம் என்னும் இந்த ஜோதியை பரிபூர்ணப்படுத்துவான், இதை தொடர்ந்து எரிய வைத்துக் கொண்டு தான் இருப்பான். இந்த மார்க்கத்தை யாராலும் அழித்துவிட முடியாது என்பதை வலவுகரிகள் காஃபிரூன், காஃபிர்கள் அவர்கள் எவ்வளவு கடுமையாக இதை நிராகரித்துக் கொண்டு எதிர்த்தாலும் சரி இந்த மார்க்கம் முழுமை பெறும் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறார். இந்த ஒரு வார்த்தை நமக்கு மிக பெரும் ஆறுதலை நமக்கு தருகிறது. ஏனென்றால் இன்றைய சூழ்நிலை மட்டுமல்ல, நீண்ட காலமாகவே உலகம் முழுவதும் இஸ்லாமிய மார்க்கம் கடுமையான தாக்குதலுக்கு ஒவ்வொரு சமயத்திலேயும் ஆளாகிறது. இந்த மார்க்கமும் இந்த மார்க்கத்தை தழுவி இருக்கக்கூடிய முஸ்லிம்களும், முஸ்லிம்களின் உயிர்களும் உடைமைகளும் அவர்களின் பொருட்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாளர்கள் முஸ்லிம்களின் உயிர்களை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள், உடைமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடையாளங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு மஸ்ஜிதுகளையும் கட்டிடங்களையும் மதரசாக்களையும் அவ்வப்பொழுது தாக்கி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திய இஸ்லாமியர்களின் வீடுகள் எல்லாம் புல்டோசர்கள் மூலமாக இடிக்கப்படுவது வரை இந்த மார்க்கத்திற்கு பல்வேறு விதமான தாக்குதல்கள் தொடர்ந்து தரப்பட்டு கொண்டு இருப்பதை நாம் செய்திகள் வழியாக ஒவ்வொரு காலத்திலேயும் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கம் ஏன் இவ்வளவு வலுவாக எதிர்க்கப்படுகிறது?
இந்த மார்க்கத்தை ஏன் இவ்வளவு வலுவாக தாக்குகிறார்கள்? உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல சமய மக்களும் இந்த மார்க்கத்தை எதிர்க்கிறார்கள், தாக்குகிறார்கள். அரசியல் ரீதியான தாக்குதல்கள் இந்த மார்க்கத்தின் மீது உண்டு, மதம் சார்ந்த தாக்குதல்கள் இந்த மார்க்கத்தின் மீது உண்டு, பொருளாதாரம் சார்ந்த தாக்குதல்கள் இந்த மார்க்கத்தின் மீது உண்டு. பல வழிகளில் இஸ்லாம் தாக்கப்படுகிறது, எதிர்க்கப்படுகிறது. இதற்கான காரணங்கள் என்ன? எங்கே இருந்து இந்த தாக்குதல்கள் துவங்கியது? இன்றைக்கு பல்வேறு விதமான தாக்குதலை சமூகம் எதிர்கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்று வெளியிலே சொல்லுவதற்கு இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் தயங்கக்கூடிய சூழ்நிலைகள், இஸ்லாமிய அடையாளங்களோடு பயணிக்க முடியாத பல்வேறு நிர்பந்தமான நிலைகள் இன்றைக்கு நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இன்றைக்கு பரவி கிடக்கிறது என்றால் இதற்கான காரணங்கள் என்ன? ஏன் இந்த மார்க்கத்தை இவ்வளவு தீர்க்கமாக, மிக மூர்க்கத்தனமாக இந்த மார்க்கத்தை ஏன் எதிர்க்கிறார்கள் என்கிற கேள்விக்கு வரலாறு ரீதியாக நாம் விடை தேடி சென்றோம் என்றால் மிக ஆழமான பல செய்திகளை நாம் அறிய முடிகிறது. மிக சுருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்திற்குள் மிக சுருக்கமாக சில செய்திகள் மட்டும் உங்களின் கவனத்திற்கு. ஒவ்வொரு செய்திகளும் மிக ஆழமானவை. அவைகள் வரலாறுகளை படிக்கும் பொழுதுதான் அவ்வளவு எளிதில் நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றாலும் கூட சில செய்திகளை உங்களுக்கு புரிய வைப்பதற்கு நாம் முயற்சிக்கிறோம். ஏன் இஸ்லாம் இவ்வளவு மூர்க்கத்தனமாக தாக்கப்படுகிறது? பல வழிகளிலேயும் தாக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக முக்கியமாக இறுதி தூதராக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கு முந்திய காலம் தொட்டு பன்னெடுங்காலமாக உலகத்தில் பன்னெடுங்காலமாக மிக பெரும் வல்லரசாக 2 வல்லரசுகள் இருந்தது. 2 வல்லரசுகள், ஒன்று பாரசீக வல்லரசு, இன்னொன்று ரோமானிய வல்லரசு. அவர்களின் குடும்பம் தான் உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருந்தது. ஒன்று பாரசீகம். பாரசீகம் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரான் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும், ஈராக், பலஸ்தீன், ஜெருசலம் உட்பட எல்லா பகுதிகளும் பாரசீக பேரரசுக்கு கீழ் இருந்தவைகள். இன்னொரு பேரரசு ரோமானிய பேரரசு. ரோமானிய பேரரசு இன்றைய துருக்கி உட்பட அதை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளை ஆட்சி செய்து கொண்டிருந்தது ரோமானிய பேரரசு. இந்த 2 தான் மிக முக்கியமானவைகள், உலகத்தில அன்றைக்கு இருந்த மிக முக்கியமான பேரரசுகள். இந்த 2 பேரரசுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் குறித்து கடிதம் அனுப்பி வைத்தார்கள். இந்த பேரரசுடைய மன்னர்களுக்கு இஸ்லாத்தை தழுவும்படி கடிதத்தின் மூலமாக தூது அனுப்பி வைத்திருக்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு வலிமையாக தங்களின் ஆட்சியையும் அதிகாரத்தையும் தங்களின் கலாச்சாரங்களையும் இந்த உலகத்திலே பரப்பிக் கொண்டிருந்தது இந்த 2 பேரரசுகள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கியாமத் நாளின் அடையாளங்களை குறிப்பிடும் பொழுது அவைகளில் ஒன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு செய்தியை சொன்னார்கள். ஃபதஹ பைத்துல் முகத்தஸ், கியாமத் நாள் அடையாளங்களில் ஒன்று பைத்துல் முகத்தஸை நாம் வெற்றி கொள்வது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் பாரசீகர்களுக்கு ஒரு சிந்தனை இருந்தது. என்ன சிந்தனை என்றால் அவர்களுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதிதான் ஜெருசலம், பைத்துல் முகத்தஸ், பலஸ்தீன் உட்பட பகுதிகள் எல்லாம். மதீனாவில் இருக்கக்கூடிய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் பாரசீகத்தின் மீது அவர்களின் கவனம் திரும்பியது? ஏன் பாரசீகத்தின் மீது போர் தொடுத்தார்கள்? ஏன் பைத்துல் முகத்தஸை வெற்றி கொண்டார்கள் என்கிற மிக பெரும் கேள்வி பாரசீகர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது நீண்ட காலமாக. ஏன் மதீனாவில் இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதன் மீது ஒரு சிந்தனை வந்தது. அந்த சிந்தனை வந்ததற்கான காரணம் இந்த ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளங்களை, கியாமத் நாளின் அடையாளங்களை
அவர்கள் சொல்லும் பொழுது, ஒன்று என்னுடைய மௌத் கியாமத் நாளின் அடையாளம் என்றார்கள். அதை தொடர்ந்து வரக்கூடிய ஹதீஸில் ஃபத்ஹ பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுவது கியாமத் நாளின் அடையாளம் என்றார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியின் காலத்தில் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்வதற்காக வேண்டி போர் தொடுக்கப்படுகிறது. போர் தொடுக்கப்பட்டு அது வெற்றியின் நிலைக்கு வருகிறது. வெற்றியின் நிலை வரும் பொழுதுதான் அவர்கள் பைத்துல் முகத்தஸை மிக பெரும் ஒரு பொக்கிஷமாக கருதினார்கள். ரோமானி இது பாரசீகர்கள் மிக பெரும் பொக்கிஷமாக, எந்த அளவுக்கு என்றால் அது தங்களின் உயிரை விட மேலான ஒரு புனித தளம். எப்படி நாம் அதை புனித தளமாக நாம் பார்க்கிறோமோ அதே போன்று தான் பாரசீகர்களும் பார்த்தார்கள் பைத்துல் முகத்தஸை. எனவே தோல்வியை தழுவக்கூடிய அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு படையின் தளபதி அவர்களிடத்தில் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை வந்த பொழுதுதான் அவர்களில் இருந்த தலைமை கிறிஸ்தவ பாதிரியார் சொன்னார், நாங்கள் பைத்துல் முகத்தஸை எங்களின் உயிரினும் மேலாக நேசிக்கிறோம். எனவே வரலாறு இப்படி எழுதப்பட்டு விடக்கூடாது. ஒரு சாதாரணமான ஒரு படை தளபதி இடத்திலே நாங்கள் தோற்று போனோம், பைத்துல் முகத்தஸை நாங்கள் தோற்று போய் ஒப்படைத்தோம் என்று வரலாறு எழுதப்பட்டு விடக்கூடாது. எனவே உங்களின் ஜனாதிபதி இங்கு வர வேண்டும் என்றார்கள். உங்களின் ஜனாதிபதி இங்கு வர வேண்டும், அவரிடத்தில் தான் நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்வோமே தவிர ஒரு படையின் தளபதியாக இருக்கக்கூடிய உங்களிடத்திலே நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று கிறிஸ்தவ குழு அறிக்கை கொடுத்தது பகிரங்கமாக சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் அது ஒரு நீண்ட வரலாறு. அதற்கு பிறகுதான் மதீனாவிலிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்கு போனார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலேதான், நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த உமர் ரலியல்லாஹுவிடத்தில் தான் பாரசீகத்தினுடைய ஒரு பகுதி தோல்வியை ஒப்புக்கொள்கிறது. பைத்துல் முகத்தஸ் உமர் ரலியல்லாஹுடைய கையில் அதனுடைய சாவி கொடுக்கப்படுகிறது. இது ஒரு நிகழ்வு நடந்ததற்கு பின்னால் ஒரு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி முடிவதற்குள்ளாக பாரசீகத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் வருகிறது. இது ஒரு துவக்கம். அந்த துவக்கத்தின் முடிவாக உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சிக்கு உள்ளாக பாரசீகத்தினுடைய எல்லா பகுதிகளும் இஸ்லாத்திற்கு கீழாக வந்து நிற்கிறது. மிக பெரும் பேரரசாக உலகத்தில் பார்க்கப்பட்ட பாரசீகம் இப்பொழுது இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்து நிற்கிறது. இதனை கண்டவர்களுக்கு பயங்கரமான கோபம் ஏற்பட்டது. உலகத்திலே நீண்ட காலமாக வரலாறு படைத்து வந்த பாரசீகம் இஸ்லாமியர்களிடத்திலே தோற்று போனது, தோல்வியை தழுவி போயிருக்கிறது. எனவே இந்த நிலை இனி உலகத்திலே வரக்கூடாது, இஸ்லாத்தின் மூலமாக நாம் தோற்றோம் என்கிற நிலை வரக்கூடாது என்கிற முடிவுக்கு அன்றைய ரோமானிய பேரரசு வருகிறது. நாம் சொன்னோம், இரண்டு பேரரசில் ஒன்று பாரசீகம் இஸ்லாத்திற்கு கீழ் வந்து விட்டது, அடுத்து இருப்பது ரோமானிய பேரரசு. இது மட்டும்தான் உலகத்திலே தன்னுடைய அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது சஹாபாக்களின் கவனம் ரோமின் பக்கம் திரும்புகிறது. சஹாபாக்களின் கவனம் ரோமின் பக்கம் திரும்புகிறது. இதற்கு என்ன காரணம்? அதே காரணம் தான் ஒரு ஹதீஸ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரோம் குறித்து சொல்லும் பொழுது ஒரு நாள் வரும், அந்த நாளில் கான்ஸ்டான்டினோபிளின் மீது போர் தொடுப்பீர்கள். நீங்கள் போர் தொடுப்பீங்க. அப்படி போர் தொடுக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் குறிப்பிட்டார்கள், அந்த படையின் தளபதியாக இருப்பவர் அவர்தான் சிறந்த தளபதி. அந்த படையில் யார் போர் வீரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த போர் வீரர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஹதீஸிலே வரக்கூடிய வார்த்தைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சிறப்பாக சொன்னார்கள். எதன் மீது? கான்ஸ்டான்டினோபிளின் மீது போர் தொடுப்பது. கான்ஸ்டான்டினோபிள் என்பது ரோமானிய பேரரசு நடந்த தலைமையகம்.
ரோமானிய பேரரசு ஆட்சி அதிகாரத்தை நடத்தி வந்த தலைமையகம் தான் கான்ஸ்டான்டினோபிள் என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறிப்பிட்டு சொன்னார்கள். அதன் மீது நீங்கள் போர் தொடுக்கிறீர்கள் என்றால் அந்த படையின் தளபதி தான் சிறந்தவர். அந்த படையில் போர் செய்யக்கூடிய போராளிகள் சிறப்புக்குரியவர்கள். பல நிஅமல் அமீரு அமீருவா வ நிஅமல் ஜைஷ் தாலிகல் ஜைஷ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் பாரசீகம் வீழ்த்தப்பட்டதற்கு பின்னால் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு ஆட்சியின் காலம் முஆவியா ரலியல்லாஹு கான்ஸ்டான்டினோபிளின் மீது போர் தொடுக்கிறார்கள். ரோமானிய பேரரசின் மீது போர் தொடுக்கிறார்கள். தோல்வியை தழுவுகிறார்கள். அதற்கு பின்னால் அவருடைய மகன் யசீத் போர் தொடுக்கிறார். தோல்வியை தழுவுகிறார். வரலாறு சொல்லுகிறது, இஸ்லாமியர்கள் சுமார் 6-7 தடவைகள் அடுத்தடுத்தாக கான்ஸ்டான்டினோபிள் மீது போர் தொடுக்கிறார்கள். ஆனால் வெற்றி கொள்ள முடியல. காரணம், பாரசீகம் வீழ்த்தப்பட்டதை கண்ட ரோமானியர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். அடுத்து இஸ்லாமியர்களுடைய சிந்தனை ரோமை மீது திரும்பி இருப்பதனால் எந்த சமயத்திலேயும் சரி கான்ஸ்டான்டினோபிளை நாம் விட்டுக் கொடுத்து விடக் கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருந்தார்கள். இப்பொழுது ஒவ்வொரு சஹாபாக்களாக போர் தொடுக்க அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் கான்ஸ்டான்டினோபிள் மீது தொடர்ந்து போர் தொடுக்கிறார்கள். வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது, சுமார் 7-8 முறை இஸ்லாமியர்கள் போர் தொடுத்தும் கான்ஸ்டான்டினோபிள் தோற்று வெற்றி கொள்ள முடியல. தோல்விதான் இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து தோல்வி. ஆனாலும் இஸ்லாமியர்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் விடுவதாக இல்லை, தொடர்ந்து போர் கொடுக்க வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் முஹம்மது அல் ஃபாத்திஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வருகிறார். முஹம்மது அல் ஃபாத்திஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வருகிறார். இவர் சிறுவயதில் இருந்தே துருக்கியை சார்ந்தவர். சிறுவயதில் இருந்தே இவருக்கு இந்த ஹதீஸை பற்றி அவருக்கு சொல்லித் தரப்படுகிறது. அவருடைய ஆசிரியரின் மூலமாக இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், கான்ஸ்டான்டினோபிள் மீது யார் போர் தொடுக்கிறார்களோ அவர்தான் சிறந்த தளபதி, அந்த படையில் இருக்கக்கூடிய வீரர்கள் தான் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சுபசோபனம் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்தி சொல்லப்பட தொடர்ந்து இவருக்குள் அந்த ஒரு வேட்கை வருகிறது. கான்ஸ்டான்டினோபிளை வெற்றி கொள்ள வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறார். இவர் ஆட்சியாளராக வந்து அமர்கிறார். இவர் ஆட்சியாளராக வந்து அமர்ந்ததற்கு பின்னால் இப்பொழுது கான்ஸ்டான்டினோபிள் மீது போர் தொடுப்பதற்கான நீண்ட கால திட்டத்தை தீட்டுகிறார். நீண்ட கால திட்டம், சாதாரணமான திட்டம் அல்ல, நீண்ட கால திட்டம். ஏனென்றால் வரலாறு அவருக்கு தெரிந்திருக்கிறது. இதற்கு முன்னால் 7 முறை இஸ்லாமியர்கள் முஆவியா ரலியல்லாஹு இருந்து யஸீத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் வரை 7 முறை தோற்று போயிருக்கிறது இஸ்லாமிய படை. எனவே மீண்டும் நாம் தோல்வியை தழுவிவிடக் கூடாது என்பதில் மிக துல்லியமான திட்டம். எந்த அளவுக்கு என்றால் வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது, இப்படி ஒரு போர் தந்திரத்தை நாங்கள் இதற்கு முன்னால் கண்டதே இல்லை என்கிறார்கள். அந்த அளவுக்கு கடல் மார்க்கமாக உள்ளே நுழைந்தால் அங்கு இருப்பவர்கள் கண்டறிந்து விடுவார்கள் என்பதனால் படகிலே மெழுகுகளை அதிகமாக உருக்கி தடவி அவைகளை மலைகளின் மீது இருந்து மலைகளின் வழியாக படகை பயன்படுத்தி கடல் வழியாக உள்ள இறங்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி சுமார் லட்சக்கணக்கான மக்கள், ஒரு அறிவிப்பின்படி 40 லட்சம் வீரர்களோடு, இன்னொரு அறிவிப்பின்படி 26 லட்சம் மக்கள் வீரர்களோடு முஹம்மது அல் ஃபாத்திஹ் கான்ஸ்டான்டினோபிள் மீது போர் தொடுக்கிறார், வெற்றி கொள்கிறார். ஹிஜ்ரி 805. எத்தனை வருடம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்தில் சொன்ன ஒரு ஹதீஸை அவர் உயிரோட்டம் பெறுவதற்கு 800 ஆண்டுகளான 805 வெற்றி கொள்கிறார். வெற்றி கொண்டதற்கு பின்னால் கான்ஸ்டான்டினோபிளுக்கு இஸ்தான்புல் என்று பெயர் வைக்கிறார். இஸ்தான்புல் என்று பெயர் வைக்கிறார். நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், இன்றைக்கு துருக்கியின் தலைநகரம் அதுதான், கான்ஸ்டான்டினோபிள் தான். யோசித்து பாருங்கள், ரோமானிய பேரரசும் வீழ்த்தப்படுகிறது, பாரசீக பேரரசும் வீழ்த்தப்படுகிறது. 2 பேரரசுகள் வீழ்த்தப்பட்டதினால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இஸ்லாத்துக்கு எதிராக திரும்பினார்கள்.
இஸ்லாத்திற்கு எதிராக திரும்பினார்கள். இவர்களை இனி ஒரு நாட்டை பிடிப்பதற்கு இவர்களை விடக்கூடாது என்கிற மிகவும் முக்கியமாக எல்லோரும் செயல்படக்கூடிய ஒரு நிலை அங்கு உருவானது. இன்றைக்கும் அந்த இரண்டு பேரரசுகளும் வீழ்த்தப்பட்ட இடங்களில் இஸ்லாம் தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாரசீகத்திலேயும் இஸ்லாம் தான், அதே போன்று ரோம் வீழ்த்தப்பட்ட இடத்திலேயும் இன்றைக்கும் இஸ்லாம் தான். இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமியர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவைகள் எல்லாம் கடுமையான கோபத்தை மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்தியது, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படுத்தியது. எனவே அதிகாரத்தின் வழியாகவும் எதிர்க்க ஆரம்பித்தார்கள், இன்னொன்று மதத்தின் அடிப்படையிலும் எதிர்க்க ஆரம்பித்தார்கள். இவர்களெல்லாம் இஸ்லாமியர்கள் என்று சொல்லி இஸ்லாத்தின் அடிப்படையிலையும் மதத்தின் அடிப்படையிலையும் இஸ்லாமியர்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். மூன்றாவது, பொருளாதார ரீதியாகவும் எதிர்க்க ஆரம்பித்தார்கள். காரணம், கான்ஸ்டான்டினோபிள் என்பது அன்று வரை வியாபாரத்தினுடைய, உலக நாடுகள் அனைவர்களுக்கும் வியாபாரத்தினுடைய மிக முக்கியமான தளமாக இருந்தது. அவைகள் இஸ்லாத்தின் கைவசம் போனதினால் தங்களுக்கான வேறு இடங்களை அவர்கள் அமைக்க வேண்டிய நிலை அவர்களுக்கு உருவானது. அதனால் இஸ்லாத்தை கடுமையாக பொருளாதார ரீதியாகவும் கடுமையாக எதிர்ப்பதற்கு ஆரம்பித்தார்கள். இவைகள் எல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் நாம் வாழக்கூடிய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய பாசிச சிந்தனை உள்ளவர்களும் இஸ்லாத்திற்கு எதிராக தொடர்ந்து முயற்சிக்கிறார்கள். இதை அடிப்படையாக கொண்டுதான் உலகம் முழுவதும் இதுதான் அடிப்படை. இஸ்லாம் எதிர்ப்பதற்கான காரணம், ரோமானிய பேரரசும் பாரசீக பேரரசும் இஸ்லாமியர்கள் வீழ்த்தி விட்டார்கள், இருந்த இடம் தெரியாமல் அழித்து போனது, அங்கெல்லாம் இஸ்லாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அது போன்ற ஒரு நிலை இனி உலகம் முழுவதும் எந்த நாட்டிலேயும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாத்திற்கு எதிர் சிந்தனை உள்ள பலர்களும் இதற்காக வேண்டி கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டிலேயும் இந்தியாவிலேயும் இதன் அடிப்படையில் தான் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். வேற எந்த காரணமும் இல்லை. இதுதான் காரணம். தங்களின் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டது, தங்களுடைய கொள்கைகள் அங்கு மாற்றப்பட்டது. இவைகளின் அடிப்படையில் தான் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்க்கிறார்கள். அந்த எதிர்ப்பினுடைய மிக முக்கியமான பல வழிகள் உண்டு. அவர்களுடைய திட்டங்கள் சுமார் 10 திட்டங்கள் உண்டு. இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி 10 திட்டங்களின் அடிப்படையில் ஒவ்வொன்றையும் அவர்கள் செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அவைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள், இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களை அழிப்பது, அதை சர்ச்சைக்குள்ளாக ஆக்குவது, அவைகள் குறித்த மாற்று கருத்துக்களை மக்களின் உள்ளங்களில் விதைப்பது. இதுதான் அவர்களுடைய அடிப்படை திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. இதே நாள் டிசம்பர் 6ஆம் தேதி 1992 பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. நீண்ட காலம் சர்ச்சையாக ஆக்கப்பட்டு அவைகள் இடிக்கப்பட்டது இதன் பின்னணியில் தான். அதை தொடர்ந்து ஆனால் அன்றைக்கே நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. 1991 என்ன சட்டம் இயற்றப்பட்டது? இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால், இந்தியா சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து அதற்கு முன்பு வரை எதுவெல்லாம் மஸ்ஜிதுகளாக இருந்ததோ அவைகள் எல்லாம் மஸ்ஜிதுகளாகவே இருக்க வேண்டும். யாரும் உரிமை கொண்டாட முடியாது. சுதந்திரம் பெறக்கூடிய நாளில் எவைகளெல்லாம் பள்ளிகளாக இருக்கிறது அவைகளெல்லாம் பள்ளிவாசல்கள் தான், வழிபாட்டு தலங்கள் தான், யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்று சொல்லி, ஆனால் பாபர் மஸ்ஜிதுக்கு மட்டும் விதிவிலக்காக 1991 நாடாளுமன்றம் சட்டம் இயற்றியது. ஆனால் இன்றைக்கு அந்த சட்டங்கள் எல்லாம் காற்றில் பறக்க விடப்படுகிறது. நாடாளுமன்றம் இயற்றிய சட்டங்களையே இன்றைக்கு நீதிமன்றங்கள் மதிப்பது இல்லை, நீதிமன்றங்கள் மதிக்கிறது இல்லை. இஸ்லாமியர் என்று வரும் பொழுது, முஸ்லிம்கள் என்று வரும் பொழுது தீர்ப்புகள் எல்லாம் வேறு விதமாக அங்கு எழுதப்படுகிறது.
ஆட்சியாளர்கள் தரக்கூடிய, மிக முக்கியமாக தற்போது இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய கவர்மெண்ட் என்ன தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதையே இன்றைக்கு தீர்ப்பாக நீதிமன்றங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறதோ என்றுதான் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் பல தீர்ப்புகள் அப்படித்தான் அமைகிறது. இஸ்லாம் என்று வரும் பொழுது அங்கு நியாயங்கள் காணாமல் போய் அநியாயமான தீர்ப்புகள் மட்டுமே தரப்படுகிறது. சமீபத்தில் கடந்த மாதம் நடந்த ஊப்பியில் இருக்கக்கூடிய சம்பால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷி என்கிற நகரில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித், ஷாஹி ஜுமா மஸ்ஜித், பாபரால் கட்டப்பட்ட மஸ்ஜித். எப்பொழுது கட்டப்பட்டது? 1526ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 1526, சுமார் 500 ஆண்டுகள் கடந்த பழமையான ஒரு மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதின் மீது ஒரு வழக்கு. அது என்ன ஒரு கோயிலாக இருந்தது என்று சொல்லி ஒரு வழக்கு. ஹரிகர் கோவில் என்று ஒரு கோவிலை பெயராக சொல்லிக் கொண்டு இந்த பெயரில் தான் அந்த மஸ்ஜித் இருந்தது, அதை இடித்து விட்டுத்தான் பாபர் பள்ளிவாசலை கட்டி இருக்கிறார் என்று சொல்லி விஷ்ணு சங்கர் ஜெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். வழக்கு தொடுப்பது நவம்பர் 18, கடந்த மாதம் நவம்பர் 18ஆம் தேதி 2024 வழக்கு தொடுக்கிறார். வழக்கு தொடுத்த அன்றைய நாளிலேயே நீதிபதியாக இருந்த ஆதித்யா சிங் என்று சொல்லக்கூடிய நீதிபதி உடனடியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்றார், ஒரு டீமை நிர்ணயம் செய்கிறார். ரமேஷ் யாகவ் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞருடைய தலைமையில உடனடியாக ஒரு டீமை நியமனம் செய்து பள்ளிவாசலை ஆய்வுக்கு உட்படுத்துகிறார். இது எவ்வளவு சீக்கிரமாக நடக்கிறது என்றால், நவம்பர் 18 அன்று தீர்ப்பு, மதியத்தின் நேரத்தில் ஒரு டீமை ஏற்படுத்தி நீதிபதி கொடுக்கிறார். அன்றைக்கு மாலை நேரத்திலேயே, சில மணி நேரங்களிலேயே ஒரு டீம் பள்ளிவாசலுக்கு ஆய்வுக்காக வேண்டி ஷாஹி மஸ்ஜித் கூட உள்ள வந்துருச்சு. இதை நிர்வாகம் எதிர்பார்க்கல. உள்ள முதல்ல வந்துட்டாங்க. வந்ததும் எதிர்பார்க்கல. ஏன்னா நிர்வாகத்திடம் எந்த விதமான முன் அனுமதிகளும் பெறவில்லை. நீதிமன்றத்தில் இருந்து இப்படி ஒரு ஆய்வுக்காக வேண்டி ஒரு குழு மஸ்ஜிதுக்கு வருகிறது என்கிற தகவல்கள் நிர்வாகத்திற்கு முறையாக தெரிவிக்கப்படவும் இல்லை. உடனடியாக வந்தது, ஆய்வுகள் நடந்தது. நவம்பர் 18 நடத்திவிட்டு அந்த டீம் வெளியில போயிட்டாங்க. அதற்கு பிறகு மீண்டும் இரண்டாவது ஆய்வுக்காக வேண்டி நவம்பர் 24ஆம் தேதி வருகிறது. நவம்பர் 24ஆம் தேதி அந்த டீம் வருகிறது. வரும் பொழுது முஸ்லிம்கள் சுதாரித்துக் கொண்டு உள்ளே விடுவதற்கு தடுக்கிறார்கள். உள்ளே விடுவதற்கு அனுமதிக்கல, தடுக்கிறார்கள். தடுத்து நியாயமான கேள்விகளைத்தான் கேட்கிறார்கள். எந்த விதமான முன் அனுமதியும் இல்லை, எங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லை, இப்படி பிரச்சனைகள் இருக்கிறது என்று அது சம்பந்தப்பட்ட செய்திகள் எங்களுக்கு எதுவும் சொல்லப்படவில்லை என்கிற நியாயமான கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஆனால் பதில்கள் சரியாக இல்லை. அதே சமயத்தில் பல்வேறு ஆயுதங்களோடு தயார் நிலையில் தான் அந்த டீம் வந்திருக்கிறது. காவல்துறையினுடைய பல்வேறு தயார் நிலையில் தான் அந்த டீம் வந்திருக்கிறது. மக்களும் பொதுமக்களாக இருந்தவர்கள் உடனடியாக மஸ்ஜிதுக்கு முன்னால் வந்து அந்த டீமை உள்ளே போக விடாமல் தடுக்கிறார்கள். இது நியாயமான ஒரு கோரிக்கை தான். எதுவும் நியாயமாக நடக்க வேண்டும், ஆனால் எதுவும் நியாயமாக அங்கு நடக்கவில்லை. தடுக்கிறார்கள் என்று சொல்லி இறுதியில் துப்பாக்கி சூடு நடத்தி 5 இளைஞர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 5 இளைஞர்கள் ஷஹீதாக்கப்படுறார்கள். இது எங்க நடக்கிறது? வேற எங்கேயும் இல்ல. கடந்த மாதம் ஊப்பியில நடக்கக்கூடிய ஷாஹி மஸ்ஜிதினுடைய செய்திகள் நாம் யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு காலத்திலேயும் இது பிரச்சனைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இது இஸ்லாமியர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தினுடைய வெளிப்பாடு, வேற எதுவும் அல்ல. நாம் சொன்ன அந்த செய்திகள் எல்லாம் உள்வாங்கி இருந்தால் எதனால் இவர்கள் தொடர்ந்து எதிர்க்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த அடிப்படையில் தான் இந்த எதிர்ப்புகள் எல்லாம் இந்தியா முழுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். இந்த நேரத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்வது? முதல்ல விழிப்புணர்வு பெற வேண்டும்.
இரண்டாவது, மஸ்ஜிதின் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் மஸ்ஜிதின் பொருள் நிர்வாகத்திற்கு உட்பட்ட பொருள்கள் எவைகளெல்லாம் உடைமைகளாக இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும், வக்ஃபினுடைய சொத்துக்கள் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளை சரியாக பராமரிப்பதற்கு பழகிக்கொள்ளணும். நிறைய நிர்வாகங்களுக்கு தெரிகிறதே கிடையாது. தான் சொத்தை மட்டுமே பராமரித்துக் கொள்கிறார்களே தவிர மஸ்ஜிதினுடைய சொத்துக்களை பராமரிப்பது என்பதே இல்லை. வக்ஃபினுடைய சொத்துக்களை பராமரிப்பது என்பதே கிடையாது. இதனால் என்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால், எவனோ ஒருவன் வந்து கை வைக்கும் பொழுது எங்களுடைய சொத்து என்று வந்து நிற்கிறார்கள். ஏன் இவ்வளவு ஆண்டுகள் அதை பராமரிக்க நீங்கள் தவறினீர்கள்? அதற்கான கேள்விக்கான பதிலை நிர்வாகத்தை பார்த்து கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன் இத்தனை வருஷம் நீங்க பராமரிக்கல? வேறு யாரோ ஒருவர்கள் வந்து கை வைக்கும் பொழுது வரக்கூடிய வேகமும் ரோஷமும், ஏன் இத்தனை ஆண்டுகள் அதை கவனிப்பாரட்டு விட்டு விட்டீர்கள்? இன்றைக்கு பல இடங்கள்ல அதுதான் பிரச்சனை. பல இடங்களில் அதுதான் பிரச்சனை. நேற்றைக்கு நடந்த செய்திகளை நீங்கள் அறிந்திருக்கலாம். நம்மளுடைய ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீரபாண்டி பிரிவில் நடந்த செய்திகள் இதுதான். கவனிப்பாரற்று கிடக்கிறது. ஏக்கர் கணக்கில் வக்ஃபினுடைய சொத்துக்கள் கவனிப்பாரற்று கிடக்கிறது. பிரச்சனை என்று வரும் பொழுதுதான் பலர்கள் நமக்கே தெரிகிறது வக்ஃபினுடைய சொத்துக்கள் இப்படி இருக்கிறதா என்று. ஆனால் மஸ்ஜித் நிர்வாகங்களுக்கு அது முன்கூட்டியே கண்டிப்பாக தெரிந்திருக்கும், தெரியாமல் இருக்காது. ஆனால் அதை ஒரு வேலி அமைத்து அதை தடுப்பு சுவர்கள் கட்டி, இது ஒரு வக்ஃபினுடைய நிலம், இது இந்த மஸ்ஜிதுக்கு சொந்தமான நிலம், அந்நியர்கள் யாரும் உள்ளே அத்துமீறி நுழையக்கூடாது, நுழைந்தால் நாங்கள் காவல்துறையின் மூலமாக அதிகாரிகளின் மூலமாக நடவடிக்கை எடுப்போம் என்கிற ஒரு போர்டாவது எதுவுமே இல்லை. வெறும் காலி மனைகளாக, காலி இடங்களாக கேட்பாரட்டு கிடக்கிறது. யாரோ ஒருவர் ஆக்கிரமிக்கும் பொழுதுதான் இது வக்ஃபினுடைய நிலம் என்று நாம் அறியும் பொழுதுதான் பல பிரச்சனைகளுக்கு பின்னால் அவைகளை மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள். நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த மார்க்கம் ஏன் தாக்கப்படுகிறது என்றால், இந்த மார்க்கம் மீண்டும் அதிகாரம் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் உலகம் முழுவதும் பலர்களும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வேண்டி தந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளையும், நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வேண்டி தந்திருக்கக்கூடிய மதரசாக்கள், தர்காக்கள், அதை உட்பட்டு இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தையும் பராமரிக்க வேண்டிய முதல் பொறுப்பு அதை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு உண்டு. இரண்டாவது பொறுப்பு மஹல்லாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு உண்டு. நிர்வாகங்கள் அதை பராமரிக்க தவறினால் தேர்ந்தெடுத்த மக்கள் கேள்வி கேட்கணும். ஏன் நீங்கள் பராமரிக்க தவறி இருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை நிர்வாகத்தை பார்த்து கேட்டால்தான் அவர்கள் பராமரிப்பதற்கு முன் வருவார்கள். இல்லை என்றால் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது சமூகமே சார்ந்து போராட வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிடுகிறது. மிகவும் கவலையோடு தான் சில செய்திகளை உங்களோடு நாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆபத்தான சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அரசாங்கம் வக்ஃபு திருத்த சட்டத்தின் மூலமாக நம்முடைய வக்ஃபினுடைய சொத்துக்களை எல்லாம் கையகப்படுத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலாவது நாம் விழித்துக் கொண்டு விழிப்புணர்வு அடைந்து நம்மை சார்ந்திருக்கக்கூடிய சொத்துக்களை பராமரிக்க வேண்டிய முயற்சியில் மிகவும் வேகத்தோடும் முனைப்போடும் நாம் இறங்க வேண்டிய சூழ்நிலை காலம் நமக்கு கட்டாயப்படுத்தி இருக்கிறது என்பதையும் உணர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா நம்முடைய சொத்துக்களை எல்லாம் பராமரிக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானாக. அதே நேரம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது எவ்வளவு காழ்ப்புணர்ச்சிகள் இருந்தாலும் இது காலம் முழுக்க இந்த மார்க்கம் முழுமை பெறும் வரை தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். அவர்கள் எதிர்க்கிறார்கள், அவர்கள் கொள்கிறார்கள், அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் பறிக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு காலம் நாம் பயந்து கோடைகளாக ஆகிவிடக் கூடாது. அவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். இஸ்லாமிய சமூகத்தை அச்சப்படுத்திக் கொண்டே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் சிந்தனை. பயமுறுத்திக் கொண்டே வைத்துக் கொண்டிருக்கும். இந்த நாட்டில் வாழணும். ஆனால் அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? பயத்தோடு தான் வாழணும். எப்பொழுது நமக்கு ஏதாவது ஆபத்து வருமா, தூங்கினால் கூட நிம்மதியாக தூங்கக்கூடாது என்பதுதான்
பாசிசத்தினுடைய சிந்தனைகள், அந்த சிந்தனைகளுக்கு நாம் ஒரு காலம் உடன்பட்டு விடக்கூடாது. நமக்கு திருப்தி அல்லாஹ் இருக்கிறான். நாம் யாரை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டு நாம் திருப்தியோடு தான் வாழ வேண்டும். அதை கடந்து ஒரு நிலை வந்தால் ஷஹாதத்து தான், அதற்கான கூலியும் சொர்க்கம் தான், வேற எதுவும் இல்லை. அதனால் ஒரு சமயத்திலேயும் பயந்த நிலையில் வாழ்ந்து விடக்கூடாது. இவைகளெல்லாம் எதற்காக வேண்டும் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்றால் பயமுறுத்துவதற்கு அல்ல, சமூகம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த செய்திகளை தவிர அச்சப்படுத்துவதற்கு அல்ல. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ வேண்டும். சஹாபாக்கள் அதைத்தான் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் மிக பெரும் பேரரசுகளை எதிர்கொண்டார்கள் என்றால் அந்த வெற்றிக்கான காரணம் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீதும் இந்த ஈமானின் மீது அவர்கள் வைத்திருந்த வலுவான நம்பிக்கை தான் அதற்கான காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த தேசத்தில் இஸ்லாமியர்களை நிம்மதியோடும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வாழக்கூடிய ஒரு துணிச்சலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானாக. அதே போன்று நாட்டில் இருக்கக்கூடிய வக்ஃபினுடைய நிலங்கள் அனைத்து முறையாக பராமரிக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.